பிரைஸ் காட். இன்றைய ஜீவ ஊற்று 121 சங்கீதம் 7வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளே. இந்த 121 சங்கீதம் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தைகளால் நிரம்பப்பட்ட ஒரு சங்கீதம். அதுல முக்கியமா கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நான் உன்னை எல்லா தீங்கிற்கும், நான் உங்கள் குடும்பத்தை, உங்கள் சபையை, ஊழியத்தை, உன் தொழிலை, உன் படிப்பை எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்க நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் என்பதை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த காலையில இந்த வார்த்தை நீங்க கேட்கும்போது உங்கள் உள்ளத்துல இதற்கு முன்பாக ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு தீமையை குறித்து, இல்லை ஏதோ ஒரு அசம்பாவிதத்தை குறித்து, என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் இப்படிலாம் நடந்துருமோ ஆயிருமோ அப்படின்னு நினைச்சு கலக்கத்தோடு உட்காந்துருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. உன்னை எல்லா தீங்கிற்கும் நான் விலக்கி பாதுகாப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்னும் ஓட வேண்டிய ஓட்டம் எவ்வளவோ இருக்கு. நீங்கள் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கு. நீங்கள் இன்னும் ஆண்டவருக்காக செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் முடிவுக்கே வரல. இன்னும் நீங்கள் பாதி விட செஞ்சு முடிக்கல. அதற்கு முன்பாக ஏதோ ஒரு நடக்காத தீமையை நினைச்சு, அதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் ஐயோ இப்படி நடந்துருமோ முடிஞ்சிருமோன்னு நீ நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, உன்னை கொண்டு நான் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள், உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், நீ இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய நோக்கமும் என்னுடைய திட்டமுமா இருக்கிறது. அதுக்கு முன்னாடி எந்த சேதமும், எந்த தீங்கும், எந்த விதமான பாதகமான செயல்களும் உன் குடும்பத்தில், உன் வீட்டில், உன் சபையில், உன் ஊழியத்தில் நடக்க போகிறது இல்லை. நீ பயப்படாத, நான் உனக்கு சொல்கிறேன், நான் உன்னை பார்த்து இந்த வார்த்தையை அனுப்புகிறேன். எந்த தீங்கும் உனக்கு நேரிடாது, உன் ஆத்துமாவையும் நான் காப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். பயப்படாதீங்க. இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை வரட்டும். இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு புதிய சந்தோஷம் வரட்டும். கர்த்தர்களை நிரப்புவாராக. இந்த வார்த்தை உங்கள் இருதய பலகையிலே எழுதப்படுவதாக. May God bless you.